வாட் டு யூ திங்க்? நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள்? ஏன்னா பாருங்கள், நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அது இருதயத்தின் ஆழத்தில் வருகிற வெளிப்பாடு. கரெக்டுங்களா? நம்ம நம்ம ஹார்ட்ஸ் டிசையர் தான் வெளியே நம்மளுடைய எண்ணங்களாக சிந்தனைகளாக வெளியே வருகிறது. அப்போ பாருங்கள், வாட் யூ திங்க் மேக்ஸ் யூ அ பர்சன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்போது இன்றைக்கு நாம் ஒரு சரியான நபராக வர வேண்டும் வாழ்க்கையில் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் சிந்தனைகளை சரி செய்ய வேண்டும். அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்வது இதுதான், உன் எண்ணங்கள் சிந்தனைகளை நீ மாற்றிக்கொள், கடவுளை பற்றி நினை. கிரேட் பீப்புள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தே டோன்ட் திங்க் அபவுட் தெம்செல்ஸ், அவங்கள பற்றி சிந்திப்பதில்லை, ஆனால் தே திங்க் அபவுட் அதர்ஸ், மற்றவர்களுக்கு நாம் எப்படி பிரயோஜனமாக இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கிறீர்கள் சிந்தித்து பாருங்கள். ஏன்னா பைபிள் அதை தான் சொல்லுது, பி ஹெல்ப்ஃபுல் அண்ட் பி கிரேஷியஸ் அண்ட் பி சப்போர்ட்டிவ் லைக் யுவர் ஃபாதர் இன் ஹெவன். அவர்களுக்கு நாம் ஒரு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஸோ திங்க் ஆஸ் அ கிரேட் பர்சன்.